சென்னையில் தொடர் கனமழையால் துறைப்பாக்கத்தில் சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். சாலைகளில் தேங்கியிருக்கும் மழைநீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். சாலைகளில் தேங்கி நிற்கும் மழைநீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருப்பதாக தற்போதைய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் சிந்து. ஓஎம்ஆர் சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் அந்த பகுதியில் மழைநீர் தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனை அப்புறப்படுத்தும் பணியிலும் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னை ஓஎம்ஆர் சாலை, சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி, குமரன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையானது தொடர்ச்சியாக பெய்துள்ளது. மழைநீர் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகளும் அந்த பகுதியில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தூய்மை பணியாளர்கள் கால்வாயில் உள்ள அடைப்புகளை சீர் செய்யும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் விடிய விடிய கனமழையானது தொடர்ச்சியாக நேற்று இரவு முதலே பெய்து வந்துள்ளது. இதனால் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையிலும் திருவான்மையூர், கொட்டிவாக்கம், பாலவாக்கம், நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம், பனையூர், காணத்தூர் போன்ற பகுதிகளிலும் கனமழையானது விடிய விடிய பெய்துள்ளது. ஓஎம்ஆர் சாலையில் தரமணி, கந்தன்சாவடி, பெருங்குடி, துறைப்பாக்கம், ஒக்கின்துறை முகம், துறைப்பாக்கம், காரப்பாக்கம், சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி, நாவலூர் போன்ற பகுதிகளிலும் தொடர்ச்சியான மழை பெய்துள்ளது. அது மட்டுமின்றி பெரும்பாக்கம், சித்தாலப்பாக்கம், ஒட்டியம்பாக்கம், மேடவாக்கம், பள்ளிக்கரணை, வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து உள்ளது. சிந்து, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.